அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு தாமாக நடக்கக்கூடிய நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் 2025ஆம் ஆண்டு ராகு கேதுவின் பெயர்ச்சி எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக முக்கியமாக பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய பாம்புவின் தலைப்பகுதியை கொண்ட ராகுவும் பாம்புவின் வால் பகுதியை கொண்ட கேதுவும் சந்திக்கக்கூடிய மாற்றம் என்பது மிக முக்கியமாக வரவேற்கத்தக்க ஒரு இனிமையான மாற்றமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் விரயத்தில் இருக்கக்கூடிய கேது மிக வலுவாக ஜென்மராசிக்குள் நுழைகிறாருங்க. கேது விரயத்தில் இருந்து ஜென்மராசிக்குள் நுழைவது ஒரு வகையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தாமாகவே பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்குகிறது. ஏனென்றால் கேது ஜென்மராசிக்குள் நுழைந்திருப்பதால் வீண் விரய செலவுகளை தவிர்க்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வகையில் உங்களுடைய ஆற்றல் எண்ணம் வலுப்பெறக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக மோட்சக்காரகன் என்று சொல்லக்கூடிய கேதுவின் அமைப்பால் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது மிக முக்கியமாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு முற்றிலுமாக விலகுகிறாருங்க மோட்சக்காரகரான கேது. சனியை பொறுத்தவரைக்கும் திருக்கணிதத்தின்படி அஷ்டமஸ்தானத்தில் நுழைந்தாலும் முற்றிலுமாக அவர் நுழையவில்லை. ஏனென்றால் அதிசார பயிற்சியாக மீண்டும் சப்தமத்திற்கு வருவார். அதற்கு பிறகு மீண்டும் அஷ்டமத்திற்குள் நுழைவார். எனவே இந்த வேளையில் சனியால் பெரிய அளவிலான அதிரடியான சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக ஏற்படாது. சற்று கவனத்துடன் இருக்க வேண்டியது யதார்த்தமான உண்மை என்றாலும் கூட மிக பெரிய அளவிலான சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் சனி சாதகமற்ற ஒரு சூழலுக்கு சென்றாலும் அவருக்கு நேர் எதிராக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஆபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் இந்த வருடத்தில் அமர்கிறாருங்க. எனவேதான் இந்த தருணம் என்பது குரு மற்றும் ராகு கேதுவின் அமைப்பால் நல்ல மாற்றத்தை விரைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறது. ஏனென்றால் ராகு அதிக சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திலிருந்து முழுமையாக விலகி 7ஆம் இடத்தில் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார். அவருடைய 7ஆம் பார்வை ஜென்மராசிக்கு கிடைக்கிறது. அங்கு மிக வலுவாக மோட்சக்காரகரான கேது அமரப்போகிறார். அவருடைய 7ஆம் பார்வை இந்த வேளையில் ராகுவின் மீது பதிகிறது. எனவே ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு சப்தமஸ்தானம் மற்றும் ஜென்மராசியை வெளிப்படுத்துவதால் எதிர்பார்ப்புகள் மிக சிறப்பாக பூர்த்தியாவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது இயற்கையிலே சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேது பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. மற்ற கிரகங்கள் முன்னோக்கி நகர்வதால் இந்த கிரகத்தின் தன்மை என்பது பின்னோக்கி நகர்வது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. எனவே சப்தமஸ்தானத்தில் நுழையக்கூடிய ராகு மற்றும் ஜென்மராசிக்குள் நுழையக்கூடிய கேது இந்த 2 கிரக நிலைகளின் அமைப்பால் கன்னிராசிக்காரர்களுக்கு பல நிகழ்வுகள் தாமாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் கேதுவின் அமைப்பால் எண்ணம் வலுப்பெறக்கூடிய ஒரு தருணமாக அமையும். எதை சிந்தித்தாலும் அதை நேர்மறையான எண்ணத்துடன் சிந்திப்பது மட்டுமல்லாது நேர்மறையாக அணுகுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைவாக கிடைக்கும். எனவே பெரிய அளவிலான சங்கடங்கள் மறைந்து தங்களுடைய வாழ்வில் இனிமை பிறப்பதற்கான நல்ல சாத்தியக்கூறுகள் நிறைவாக உருவாகுங்க. அது மட்டுமல்லாது ஒரு வகையில் கேது விரயத்தில் இருப்பதை விட ஜென்மராசிக்குள் நுழைவது நிச்சயம் வரவேற்கத்தக்க அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராசிக்கின் அவர் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார். ராசியின் அதிபதியான சூரியனையும் பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. எனவே அவர் ஜென்மத்தில் மறையக்கூடிய இந்த தருணம் என்பது முற்றிலுமாக எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்து நேர்மறையான எண்ணங்களுடன் பல பணிகளை தாமாகவே செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது நிச்சயம் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கு அடித்தளமிடுவதற்கான வாய்ப்பை பல மடங்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்திற்குள் ராகு நுழைகிறார். பொதுவாகவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவிற்கு ஆட்சி வீடு என்பது இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் ஒரு வகையில் நீங்கள்
எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வலுவான ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்தால் எப்படி நன்மைகளை அள்ளி கொடுப்பாரோ அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய 7ஆம் இடத்தில் ராகு நுழைவது ஆட்சி பலம் பெறுவதற்கு இணையான வலுவான ஆற்றலை அள்ளி கொடுப்பதற்கான சக்தி வாய்ந்த இடமாக பார்க்கப்படுகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகள் தாமாக உங்களுக்கு பூர்த்தியாகுங்க. திட்டமிடுதலை காட்டிலும் பல்வேறு வகையில எளிதில் நன்மை உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்குங்க. ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவதால் பல்வேறு வகையான சங்கடங்களை தவிர்ப்பதற்கான சூழல் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்களை கூட இந்த தருணத்தில் எளிதில் தவிர்ப்பதற்கான வாய்ப்பு நிறைவாக உண்டு. குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா செல்வதோடு மட்டுமல்லாது குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும். திருமண பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றால் நவகிரகங்களில் மிக முக்கியமாக ராகு கேதுவின் பங்களிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ராகு கேதுவின் தோஷம் நீங்கி திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை எளிதில் சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக 2025 ராகு கேது பயிற்சி அமைய போகிறது. ஏனென்றால் ராகு முற்றிலுமாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு முழுமையாக விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான தடாலடியான நல்ல மாற்றங்களை நிச்சயம் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சந்தர்ப்பமாக அமையக்கூடிய தருணமாக இருப்பதால் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோக ரீதியாக எதிர்பாராத பல சலுகைகள் கிடைக்கும். திடீரென பல உத்தியோக ரீதியான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வின் பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமைய போகிறது. தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கு மிக பெரிய அளவில் அங்கீகாரம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்குங்க. பெரிய அளவில் நீடித்து வந்த பல்வேறு வகையான காரிய தடைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிக்கல்கள் இந்த தருணத்தில் மறைந்து எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி உங்களை வந்து சேரும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் தொய்வின்றி உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நிகழ்வுகள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்கூட்டியே சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நன்கு திட்டமிட்டு கணித்து செயல்படக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுடைய சிறு முயற்சியிலேயே எளிதாக அவை கைகூடுவதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது. ஆனால் உறவுகளை கையாளும் போது மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. மாணவர்களின் கல்வியிலும் நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். பெரிய அளவில் மாணவர்களின் கல்வியில் தடை ஏற்படாது. மேலும் இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்களை நிவர்த்தி செய்து அதிக நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் 2025 ஆண்டில் துவக்கத்தில் ஒருமுறை திருநாகேஸ்வரம் சென்று நாகநாதரை தரிசித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தும் விலகி எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.